கொடிசெந்தில் வெங்கட்ராமகிருஷ்ணன் பஞ்சவன் பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. அப்பலாம். என் பேர் மணிமாறன் MM. இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காப்பி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, அசைன்மெண்ட் கால் பண்றது எல்லாம் நம்ம தான். ஆனா படிக்கிறது மட்டும் நீங்க தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்க்கிங். ஏய் மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது அவங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். सरस्वती नमस्तुभ्यं ना भक्ति ना भक्ति करिष्यामि सिद्धि. हाय, I'm வெங்கட். என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி. சாரு பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஏய் வெளிய போடா. ஏய் மில்லிமீட்டர், உன் மீட்டர் எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 பைக்கு 2 ரூபா, 2 பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. ஏண்டா மிச்சத்தை நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு. நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டை இல்ல ஜெட்டியா போட்டுக்கோ. அரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜெட்டியோட காலில் விழ வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம் விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல பார்த்தோம். பாரு புது தொண்டரு. வணக்கங்கண்ணா. ஆமா உன் பேர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது பாரிவேந்தன்? புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல கரெக்டுமா தம்பி, கரெக்டு. ஏய் நீ என்ன செவிடா அவனே உனக்கு ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சு ஜுரம் வந்துடும். கரெக்ட். என்னது கிறிஸ்டியனா? ஹே ஜேம்ஸ் பாண்ட் Sir, சொல்லிட்டா அவன்கிட்ட என்ன பண்ண சொல்லிட்டா? take off your pants, man, or he'll piss on you. ஆமா இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒன்னும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is Hey! it? Hey! நான் அதுக்குள்ள பேண்ட போட்டீங்க. கரெக்ட். உங்கள் கால் சராயை அகற்றி விடுங்கள், இல்லையேல் இவர் உங்கள் மீது சிறுநீர் அபிஷேகம் செய்து விடுவார். சிறுநீர் அபிஷேகமா? ஏய் என்ன தமிழ்டா இது? பண்டே தமிழ்டா. சோடா. ஏய் வாடா, வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல, அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவேன். 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமிஸ்டர் பூரா உன் ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9
தலைவா, you are great. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physicsல படிச்சோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் விருமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல். பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்திலையும் யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்றதுக்காக ஷர்ட்ல பட்டன் வைக்க மாட்டாரு, வெல்க்ரோ தான். டைய கட்ட மாட்டாரு, மாட்டிக்குவாரு. நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்துல 2 சப்ஜெக்ட 2 கையால எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனா 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 7:30 நிமிஷம் பவர் நேப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு, எல்லாம் வெளிய வந்து நில்லுங்க, வாங்க வாங்க. என்னது? குக்கு சார். இது குக்குஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். என்னடா முதல் நாளே முட்டை முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மத்த காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டு come to know it. The life begins with murder. That is natural. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச காக்கா முட்டைங்க. Don't forget, ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. You Others are broken eggs. என் மகன், my own son, 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடைஞ்ச முட்டையாவே போயிட்டான். Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது astronauts pen. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்துல எழுதலாம், எந்த டெம்பரேச்சர்ல எழுதலாம். One day, when I was a student, our director of institute called me. Gurubandi Sundaram? Yes sir. Come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுத்தேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட். ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியா நோட்டீஸ் டுவெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார் ஸ்பேஸ்ல பேனா எழுதலன்னா பென்சில் யூஸ் பண்ணிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. டிஸ்போஸ், எல்லாரும் போலாம், வாங்க வாங்க. ஏய் பயங்கரமான ஆள்டா அவன்.
நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இன்னைக்கு வைரஸ் வாயில் விரல விட்டு ஆட்டிட்டான். நீ விட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனந்தப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட்டே தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ் உங்க அப்பனா கொடுப்பான். விடு, சின்ன பையன். இந்த பார், ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தா போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்னு போய் கிளாஸ்ல உட்கார். இந்த கும்பல்ல உன்னை யார் கண்டுபிடிக்க போறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாத்து, ஸ்கூலை மாத்து. பாத்தியா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துல இருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்துல அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸா இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். What is a machine? Sir. ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபரேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா, அப் டவுன், அப் டவுன், அப் டெஃபரேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லியிருக்கீங்க. இதுதான் எக்ஸாம்ல எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். Idiot. Anybody else? Sir. Yes. Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரச்சனை? ஓ, நீ புக்ஸோட புத்திசாலியோ? சார், நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன Get சொல்ல out. ஏன்? எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the machine. The machine is a combination of various elements or links used to transform other form of energy. ஏய் ஏன் உள்ள வர்ற? சார், மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்ட? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காது.